உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேக்கான ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி பென்னி ஸ்டாக்ஸை விற்று பல கோடி மோசடி செஞ்ச ஜோர்டன் பெல்ஃபோர்ட்டை தான் வால் ஸ்ட்ரீட்டோட ஓனாய்னு சொல்லுவாங்க. டிகாப்ரியோ நடிச்சு படமாக கூட அந்த கதை வெளிவந்தது. ரொம்ப பாப்புலரான படம் அது. சரி, த விட்ச் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், அதாவது வால் ஸ்ட்ரீட்டினுடைய சூனியக்காரி அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிடுறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹெட்டி கிரீன் 1834 அமெரிக்காவில் பிறந்தாங்க. சின்ன வயசுலேயே இவங்க வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதுறது, பேலன்ஸ் ஷீட் படிக்கிறது, இந்த ஷேர் மார்க்கெட்டை கவனிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அவங்க அப்பா மறைஞ்ச பிறகு அவருடைய வீடும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வழியா ஒரு பெரிய தொகை ஹெட்டி கிரீனுக்கு கிடைச்சது. அப்போ அமெரிக்கா வேக வேகமா வளர்ந்துட்டு வந்த காலம் அது. ஹெட்டி கிரீன் புத்திசாலித்தனமா அவங்களுடைய பணத்தை நியூயார்க் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணாங்க. குறிப்பா ரயில் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இந்த மாதிரி துறைகள்லையும் அரசு பத்திரங்கள்லையும் இவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சது. அமெரிக்கால உள்நாட்டு கலவரம் வெடிச்சப்ப ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை சமாளிக்க அதிகப்படியான பச்சை நோட்டு கரன்சிகளை அரசு வெளியிட்டாங்க. ஹெட்டி கிரீன் துணிச்சலா அந்த நோட்டுகளை நிறைய வாங்கி சேமிக்க தொடங்கினாங்க. நிலைமையெல்லாம் சீரானதும் அரசு அந்த நோட்டுகளுக்கு இணையா தங்கத்தை கொடுத்து கரன்சிகளை திரும்ப வாங்கினாங்க. ஹெட்டி கிரீனோட செல்வம் இன்னும் அதிகமா பெருகுச்சு. இப்படி இவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொன்றும் பல மடங்கு லாபத்தை அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. அவங்கள அமெரிக்காவினுடைய மிக பெரிய கோடீஸ்வரியா ஆக்குச்சு. அமெரிக்கால பெருசா கடன் வாங்கணும்னா அதுக்கான ஒரே ஃபைனான்சியர் ஹெட்டி கிரீன் தான் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சு. உள்ளாட்சி நிர்வாகம் பண்றதுக்காக அரசாங்கமே அவர்கிட்ட தான் கடன் வாங்கும்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சவங்களை பார்த்து சூனியக்காரின்னு சொல்றாங்க. காரணம் இல்லாம இல்லை. ஹெட்டி கிரீன் முகம் சுளிக்கிற அளவுக்கு மோசமான, அதாவது கஞ்சத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களாம். சொத்து வரி கொடுக்கணுமேன்னு வீடு கூட வாங்காத ஒரு மோசமான விடுதிகள்ல தங்கி இருந்தாங்களாம். ஃபியூவல் அதிகமா செலவாகுமேன்னு குளிர்காலத்துல கூட ஹீட்டர்லாம் போட்டுக்க மாட்டாங்களாம். தண்ணி வேஸ்ட் ஆகுமேன்னு குளிக்கிறதோ இந்த கை விரல் நகங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துறதோ பண்ண மாட்டாங்களாம். எப்பவும் ஒரே ஒரு கருப்பு கலர் அங்கியை தான் போட்டுப்பாங்களாம். அதுவும் அழுக்காகி கிழிஞ்சு ஒரு பச்சை கலரா மாறினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ட்ரெஸ் வாங்குவாங்களாம். அதுவும் அதே கருப்பு கலர் அங்கி தான். அவங்க கிட்ட போனாலே ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசும். அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் கூட அவங்க கிட்ட போக மாட்டாங்களாம். ஒரு தடவை அவங்க குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பைசா மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்ப் கீழே விழுந்துருச்சான். அதுக்காக அதே பாதையில பல மணி நேரம் போய் அந்த ஸ்டாம்பை தேடி இருக்காங்க ஹெட்டி கிரீன். இதெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சொந்த பையனுக்கு ஒரு விபத்துல கால் அடிபட்டுருச்சு. அவருக்கு மருத்துவ செலவு பண்ண இவங்க தயாரா இல்லை. அவங்க பையனோட கால் அழுகி அதை நீக்க வேண்டியதாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? கணவரோட விவாகரத்தும் ஆகிடுச்சு. தரமில்லாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுனால ஹெட்டி கிரீன்கே ஹெரன்யா அப்படிங்கிற குடலிறக்க நோய் வந்துச்சு. டாக்டருக்கு பணம் கொடுக்கணுமேன்னு ரொம்ப நாள் அவங்க சர்ஜரி பண்ணிக்கல. அதே மாதிரி அவங்களுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவர்கிட்ட தன்னுடைய சொத்துல எந்த உரிமையும் கேட்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டாதான் திருமணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொன்னாரு ஹெட்டி கிரீன். இப்படியெல்லாம் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நியூயார்க் நகரத்தினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரி ஹெட்டி கிரீன் 81 வயசுல இறந்து போனாங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்போ கிட்டத்தட்ட $200 மில்லியன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கஞ்சத்தனத்தால ஒரு காலை இழந்த அவருடைய மகனுக்கு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கிடைக்குது. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தங்கை ஆன அவங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் கிடைக்குது. அவரும் இறந்து போன பிறகு சொத்துக்களுக்கு வாரிசு இல்லாம போனதுனால அந்த எல்லா சொத்துக்களையும் அரசு பொது காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிச்சு. அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம், மிக நலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று என்கிறார் வள்ளுவர். ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவாத பணம் மிக நலம் பெற்றாள் ஒருத்தி. அதாவது அழகு, அறிவு, செல்வம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பெண் கடைசி வரை தனியாவே வாழ்ந்து மூப்படைந்து மரணமடைவதை போல பயன் இல்லாதது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். நம்ம திரட்டிய செல்வத்தை கொண்டு நம்மளும் மகிழ்ச்சியா இல்லாம நம்மள சார்ந்தவர்களையும் காக்காம ஏழ்மையிலையும் வறுமையிலையும் வாடுபவர்களுக்கு உதவவும் முன்வராத அந்த பணம் பயனற்றுதான் போகும் என்பதே வள்ளுவ தரிசனம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.